லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. 10th standard students, today நம்ம பார்க்க போகிறது 10th standard science class revision நம்ம பார்க்க போகிறோம். 10th standard science revisionல physics பார்க்க போகிறோம், physics topic. ஸோ ஆல்ரெடி நம்ம physics revision class உங்களுக்கு போயிருக்கோம். ஏற்கனவே வந்து கைடை வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ கைடில் இருக்கிற ஒமிட்டட் போர்ஷன்ஸ் போக மீதி இருக்கிற சிலபஸ் வச்சு நம்ம கைடில் வச்சு நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதே டாபிக்ஸ் தான் நீங்கள் நம்ம ரிவைஸில் பார்க்க போகிறோம். என்னன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்த அந்த 6 சாப்டர்ஸ் இருக்கும். 6 சாப்டர்ஸில் ஆல்ரெடி நம்ம எடுத்த டாபிக்ஸில் ஸோ அந்த எடுத்த டாபிக்ஸில் இருந்து நம்ம ரிவைஸ் பண்ண பார்க்க போகிறோம். சில டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த டாபிக்ஸ்லாம் வந்து நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பாருங்கள். ஸோ லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்றது ஃபஸ்ட் சாப்டர். இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன். இதில் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். வாட் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னா என்னென்னு கேட்கலாம். ஸோ அதில் நான் இருக்கிற ஒமிட்டட் போர்ஷன்ஸ் போக இருக்கிறத மட்டும் நீங்கள் காதில் வாங்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் மோஷன், வாட் இஸ் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதுக்கு அதில் வந்து வயலண்ட் மோஷன், ஜெனரல் மோஷன் அப்படின்னு என்னென்னு கேட்கலாம். ஸோ இதில் வந்து கலீலியோட ஒரு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் த எர்த்தி பாடிஸ், ஸோ இதர் ஸ்டேட் ஆஃப் த ரெஸ்ட், அது ஸ்டேட் ஆஃப் த யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்றத கொடுத்துருப்பார். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்தாலும் ஒன்று வந்து எது ரெஸ்ட்டில் இருக்கலாம் அப்படின்னா மோஷனில் இருக்கும் அப்படின்றத கலீலியோ சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட், 4 பாயிண்ட், ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருப்பார். இந்த 4 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். இல்லை ஒமிட்டட் போர்ஷனில் போயிட்டு அதை நீங்கள் நோட் பண்ணிட்டால். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திஸ் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா, திஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா இருக்குன்னா இனர்ஷியா ஆஃப் த ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் த மோஷன், இனர்ஷியா ஆஃப் த டைரக்ஷன், ஒரு 3 டைப் இருக்கும். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா. ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோர்ஸோட டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் இந்த இனர்ஷியா டைப் பண்ணுறோம், டைரக்ஷன், ஃபோர்ஸ் ஆஃப் த டைரக்ஷன், இனர்ஷியா ஆஃப் த டைரக்ஷன் இது நடத்துகிறோம்ல. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் ஃபோர்ஸ்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா, வெரி 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 இம்பார்ட்டன்ட் லா. திஸ் லா ஸ்டேட்ஸ் every body continues to be states is rest or the state of uniform motion. ஸோ எந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டாலும் ஒன்று வந்து கண்டினியூஸ் ஸ்டேட்டில் ரெஸ்ட்டில் இருக்கும், அப்படின்னா மோஷனில் இருக்கலாம். தட் இஸ் வந்து நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. திஸ் இம்பார்ட்டன்ட் லா, இதை புக் பண்ணி. ஸோ அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபோர்ஸோட டெஃபினேஷன்ஸ். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ், that is like parallel force, unlike parallel force. 2 or more forces equal and unequal magnitude acting along the same direction. So forces 2 or 3 forces ஒரே டைரக்ஷனில் ஆக்ட் ஆச்சுன்னா that is வந்து like parallel force அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்டில் ஆக்ட் ஆச்சுன்னா that is unlike parallel force. நெக்ஸ்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஸோ 2 ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும்போது 2 ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது அங்கே வந்து ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும். தட் ஃபோர்ஸ் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டாபிக் லீனியர் மொமெண்டம். தட்ஸ் தி டெஃபினேஷன். ஸோ P is equal to mass into velocity. தட்ஸ் லீனியர் மொமெண்டம் is equal to P is equal to mass into velocity. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக், அதை ப்ரூவ் பண்ணி. ஸோ அந்த ஃபோர்ஸஸுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. டேபிள் எடுத்து மார்க் பண்ணிங்க. தட்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ஃபஸ்ட் பேரலல் ஃபோர்ஸுக்கு, பேரலல் ஃபோர்ஸில் வந்து சேம் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்போது, பேரலல் ஃபோர்ஸ் ஆக்டிங் இந்த ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும்போது, நெக்ஸ்ட் பேரலல் ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்போசிட் டைரக்ஷன், சேம் லைன் ஆஃப் த ஆக்ஷன். தட் இஸ் இதில் ரிசல்ட் மூலம் நீங்கள் பார்த்துங்க. ஸோ பேரலல் ஃபோர்ஸ் அண்ட் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரூவ் பண்ணுவீங்க. Okay, this is the resultant force of the all forces acting on the body is equal to 0. ஸோ நம்ம நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது, ஸோ அந்த ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதோட ஆவரேஜ் எடுக்கும்போது அங்கே 0ன்னு வந்துன்னா தட் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் as equivalent force அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். திஸ் கால்ட் as பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். Example for the balanced force is a drawing of the water from the well, force applied with the cow bar, force on weight balance etc. So rotating effect of the force. இப்போ நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதில் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்கும் ஃபோர்ஸில் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. திஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் த ஹேண்டில்ஸ் ஆஃப் த டோர். ஸோ ஹேண்டில் ஆஃப் த டோர் நம்ம அப்படி படிச்சிருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. ஹேவ் யூ ட்ரை டு புஷ் ஆர் டோர்
placing your hand closer to the finger that fixed edges what you observed அப்படி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டோரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கும்போது நம்ம அதை ரொட்டேஷன் பண்ணும்போது ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஆக்ட் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷனாக உங்களுக்கு மாறுது அப்படின்றத சொல்கிறாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதில் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன்லாம் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ டவு இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஸோ அது சிம்பல்ஸ் வந்து டவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டவு இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு டி. ஸோ எஃப் மீன்ஸ் ஃபோர்ஸ் அண்ட் டி இஸ் அ டிஸ்டன்ஸ். தட் இஸ் டவு இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் கால்ட் as a moment of inertia. The unit of torque, that is tau, is a quantity, vector quantity. The unit of the torque is Newton meter. That is important unit. Next is the definition of couple. This is important. And the example for the couple, that is turning of the tap, winding or unwinding of the screw, and spinning of the top. This is example for the couple. Okay. This is important one. Next one important one for this is moment of the couple. That is moment of the couple, that is equal to force into S. That is F is a force and S is a distance. The unit of moment of the couple is Newton meter. The SI unit is dyne centimeter or CGS system. So the SI unit is and CGS unit is different. Okay. This is important one. Next we will discuss about the application of the torque. There is 3 applications there. This is gears and the scissors and the steering wheels. So important one. Gears, scissor and steering wheels. Okay, next we will see about the topic is principle of moments. So principle of moments இதில் வந்து ஷார்ட் ஆன்சரில் தான் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஒன்லி டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் படிச்சிங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு கேட்கும்போது ஒன்லி டெஃபினேஷன் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு கையில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இதில் வந்து முக்கியம் இம்பார்ட்டன் அப்படின்னு பார்த்தோம்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மூமெண்ட் ஆஃப் த கிளாக் வைஸ் டைரக்ஷன், தட் இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட் ஆஃப் த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். கிளாக் வைஸ் டைரக்ஷன் அப்படின்னும் போது ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ், கிளாக் வைஸ் டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். தட் இஸ் ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ கால்ட் as பிரின்சிபல் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் F1 into D1 is equal to F2 into D2. So Newton's second law, this is important one. So very important. This is force law அப்படின்னு சொல்லுவாங்க. This is called as also force law. The force acting on the body is directly proportional to the rate of change of linear momentum of the body, and the change in momentum takes place in the direction of the force. Rate of change of momentum is linear momentum of the body's change of the momentum takes place is direction. Momentum எந்த பிளேஸ் இருக்கும் அப்படின்னா எந்த ஃபோர்ஸ் நம்ம எந்த டைரக்ஷன் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைரக்ஷன் தான் momentum இருக்கும். That is also called as F is equal to m and a அப்படின்னு சொல்லுவாங்க. That is mass and acceleration. This is important law, Newton's second law. This is also called for the Newton's second law is a force law. Okay, this is force law வந்து derive பண்ணியிருப்பாங்க. டெரிவேஷன் வந்து பார்த்துங்க. Next unit of force. This is important one. Unit of force கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் இருக்குது, எஸ்ஐ சிஸ்டத்தில் இருக்குது. எஸ்ஐ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நியூட்டன் அண்ட் சிஜிஎஸ் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டெஃபினிஷன் ஆஃப் த 1 Newton means the amount of force required for the body of the mass 1 kg produces an acceleration of the 1 meter second is 2. That is 1 Newton is equal to 1 kilogram meter second is 2. The definition of the 1 dyne is the amount of force required by the body of the mass 1 gram is produce acceleration of the 1 centimeter second plus 2. அதே போல் the unit is very 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 important. 1 dyne is equal to 1 gc meter second or so அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேட்கறது சான்ஸ் இருக்குது. அதே போல் 1 Newton is equal to how many dynes அப்படின்னா there's a 10⁵ dyne. ஸோ இதில் ப்ராப்ளம் ஆல்ரெடி கொடுத்துருப்பேன். எந்த யூனிட்டில் உங்களுக்கு ப்ராப்ளம் நான் படிக்க சொல்லியிருக்கணும் அந்த ப்ராப்ளத்தை மட்டும் நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன், அந்த ப்ராப்ளத்தை நான் கரெக்டாக பார்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இம்பல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திஸ் சேஞ்ச் ஆஃப் த மொமெண்டம், தட்ஸ் கால்ட் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஷார்ட் பீரியடில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ், ஷார்ட் பீரியடில் நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் தான் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் இம்பல்ஸ் J is equal to F into T. That's a force into time. That's Newton's second law. F is equal to del P into del T. That is change of the momentum, that is equal to F into T. So also impulse means that is change of the momentum, that is F into T. That is J is equal to del P அப்படின்னு சொல்லுது. Impulse is also equal to the magnitude of the momentum. Unit is so important one is the unit, that is kilogram meter second also and Newton seconds. Next Newton's third law, this will be very very important. This every action is there is equivalent opposite reaction. They have the equivalent opposite reaction, that is called as Newton's third law. For every action there is an equal and opposite reaction. They are always act on the two different bodies. So they will be always act on the two different bodies. That is, so every எவ்வளோ ஆக்ஷன் நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஈக்குவல் ரியாக்ஷன் இருக்கும் அப்படின்றாங்க. தட்ஸ் வந்து நியூட்டன் சொல்கிறது தேர்ட் லா. திஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் FB is equal to minus FA. கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணுங்க. FB is equal to minus FA அப்படின்னு நிறைய பேர் டெஸ்ட் எழுதும்போது அந்த மைனஸ் அப்படின்றத விட்டு எழுதுறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இது கரெக்டாக பார்த்துங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் த லீனியர் மொமெண்டம். ஸோ லீனியர் மூமெண்ட்டை எப்படி நம்ம கன்சர்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு பிக் கொஷின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின் ஒன்று. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இந்த பிக் கொஷின்ஸ் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ். இஸ் இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்.
ஸோ இந்த டெஃபினேஷன் பார்த்து இதை டிரைவ் பண்ணியிருப்பாங்க அந்த டெரிவேஷனை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல். ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நியூட்டன்ஸ் லா வந்து மோஷனில் பார்த்துருப்போம். இப்போ வந்து கிராவிடேஷனல் நியூட்டன்ஸ் லா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டாக வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் தட் எவ்ரி பார்ட்டிகல் ஆஃப் த மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்டாக்ஸ் எவ்ரி அதர் பார்ட்டிகல்ஸ் வித் த ஃபோர்ஸ். ஸோ எந்த பார்ட்டிகல்ஸ் எடுத்தாலும் ஒரு பார்ட்டிகல்ஸ்க்கு இன்னொரு பார்ட்டிகல்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த எய்தர் masses are inversely proportional to the square of the distance. That is F is directly proportional to Q1 Q2 by R square அப்படின்ற சொல்லிட்டு சார்ஜில் பார்த்துருப்போம். தட்ஸ் வந்து கூலும்ஸ் லா. அதே சேம் ஸ்டேட் தான். தட்ஸ் டூ மாசஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு மாசஸ் ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாசஸ் தட் இஸ் எஃப் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாசஸ் அண்ட் இன்வெர்ஸ்லி proportional to the square of the distance between them. That is between centers of these masses. The direction of the force acts on the lining of the masses. Force between the masses is always attractive and does not depend on the medium where they are placed. That is என்னென்ன ரெண்டு மாலிகுல்ஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு மாலிகுல்ஸ் வந்து ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை ப்ரிப்பேர் பண்ணி திஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சிலரேஷன் இது திஸ் இஸ் ஃபோர்ஸுக்கான கிராவிடேஷன் ஈக்குவேஷன். தட் இஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி m1 m2 by r ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மாசஸ் எடுக்கும்போது திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் மாஸ், திஸ் செகண்ட் மாஸ் அண்டு ரெண்டு மாஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் தான் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இந்த ஜி என்னன்னா தட்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் ஈக்குவட்டாக மாறும்போது ஒரு கான்ஸ்டன்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். தட் இஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி. தட் வேல்யூ இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திஸ் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வேல்யூ ஜி ஓட வேல்யூ 6.674 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம்/2. திஸ் எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. தட் வேல்யூ உங்களுக்கு தெரியும். திஸ் 9.8 g is equal 9.8 வேல்யூ. தட் ஸோ திஸ் இஸ் ஆக்சலரேஷன் கிராவிட்டி. இந்த வெலாசிட்டி டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருவாங்க பாருங்க. இது வரைக்கும் மார்க் பண்ணி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. So mean value of the acceleration due to gravity, that is 9.8 meter second was to this important value. Okay, next கிராவிட்டிக்கும் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜிக்கும் ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரிலேஷன் பார்த்து that is F is equal to G m into R square. ஸோ இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். அது m இன்டு கிராவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாஸ் இன்டு கிராவிட்டி நம்ம இது கூட ரிலேட் பண்ணும்போது வர ஈக்குவேஷன் தான். தட் ஈக்குவேஷன் இஸ் ரிலேஷன் வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்கான ஒரு ரிலேஷன். ஸோ அது நம்ம புக்கில் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணிக்கணும். this acceleration g-க்கும் கிராவிட்டிக்கும் உள்ள ரிலேஷன் g is equal to gm by r square. நெக்ஸ்ட் மாஸ் ஆஃப் தி எர்த். ஸோ எர்த்தோட மாஸ் எவ்வளோ அப்படின்னா தட்ஸ் 5.972 into 10⁻24 kg. திஸ் இம்பார்ட்டன்ட் வேல்யூ. இதை மார்க் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட்டு வேரியேஷன் ஆஃப் த ஆக்சலேஷன் கிராவிட்டி. ஸோ ஆக்சலேஷன் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா பிளேஸை பொறுத்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் எர்த்தோட செட்டலில் உங்களுக்கு கிராவிட்டி ஒரு வேல்யூ இருக்கும், எட்ஜில் ஒரு கிராவிட்டி ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அப்போ பிளேஸை பொறுத்து என்னன்னா கிராவிடேஷன் வேல்யூ உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அந்த கிராவிடேஷன் வேல்யூ சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது ஒரு ரீட் பண்ணி பார்த்துங்க. கிளாஸில் ஆல்ரெடி நான் எடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ மாஸ் அப்படின்றது வேறு, வெயிட் அப்படின்றது வேறு அப்படின்றது அதையும் நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ மாஸ் அப்படின்றது ஸோ எவ்வளோ வந்து அதனோட அந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம்னா அதில் எவ்வளோ டென்சிட்டி இருக்கோ தட்ஸ் கால்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெயிட் அப்படின்றது அது கூட வந்து உங்களுக்கு கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி உங்களுக்கு ஆட் ஆகும். தட்ஸ் வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மாஸ்ன்றது வேறு, வெயிட் அப்படின்றது வேறு. நெக்ஸ்ட் அப்பேரண்ட் வெயிட், அதாவது சேஞ்ச் ஆஃப் த வெயிட். அதாவது லிஃப்ட்டில் நம்ம மூவ் ஆகும்போது சரி, ஸோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது அங்கே வந்து வெயிட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். தட் வெயிட் தான் என்ன சொல்லுவோம் அப்பேரண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் அதை எதை டிபெண்ட் பண்ணிக்கணும்னா உங்களோட வெயிட்டை டிபெண்ட் பண்ணிருக்கும். நெக்ஸ்ட் வெயிட்லெஸ்னஸ். என்னென்னா நம்ம லிஃப்ட்டில் வந்து மேலே கீழே இறங்கும்போது நம்மளோட பாடியில் இருக்கிற வெயிட் வந்து கம்மியாகிற மாதிரி தெரியும். தட் இஸ் வந்து ஏன்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாம் அதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த வெயிட்லெஸ்னஸ் ஆஃப் ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆஸ்ட்ரோனட்ஸ் மேலே சேட்டலைட்ஸில் போகும்போது என்னென்னா அவங்களுக்கு பாடியோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஏன்னா திஸ் டியூ டு த கிராவிடேஷன் அங்கே இல்லாதனால கிராவிட்டி இல்லாதனால அவங்களோட வெயிட்லெஸ்னஸாக அவங்க வந்து மீன் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே போல் ரோலர் கோஸ்ட்டில் போகும்போது அவங்க வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துங்க, இது கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இதில் இப்போ சம்ஸ் நான் ஏதாவது இதில் கொடுத்துருந்தோன்னா அந்த சம்ஸை நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது புக் பேக்கில் நான் ஆல்ரெடி நம்ம என்னென்ன கொஷின்ஸ் வந்து இப்போ ஒமிட்டட் ஆகிருக்கு அப்படின்றத நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதில் எது வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்குன்றதை மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதாவது கைடும் கொடுத்துருக்கேன், மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிங்க, அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. இந்த 1 வேர்ட்லாம் ஆல்ரெடி மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா ரெடியூஸ் போக பார்த்தோன்னா ஒரு லெசனில் உங்களுக்கு ஒரு கொஷின் 2 கொஷின் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதிலேயே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது. இருக்கிறத மட்டும் நம்ம ஒமிட்டட் போர்ஷன் போக இருக்கிற போர்ஷன் மட்டும் கரெக்டாக எல்லாமே தெளிவாக படிச்சுங்க. அதில் எதுவுமே வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஃபுல்லாகவே தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் லெசன் நம்ம போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் லெசன் we discuss about optics, second lesson.
ஸோ இட்ஸ் a ஸ்டடி ஆஃப் லைட். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஆப்டிக்ஸ் மீன்ஸ் திஸ் ஸ்டடி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்டிக்ஸ் லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கிளாஸில் கொடுத்துருப்பேன். ப்ராப்ளம்ஸும் ஆல்ரெடி கிளாஸில் நான் நடத்திருப்பேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இதில் ஒன்லி ரிவைஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பார்ட்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். எல்லாமே வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன்னா 11th இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஆப்டிக்ஸ் அப்படின்றது வரும். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். லைன் பை லைனாக இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க. இதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த லைட் நம்ம பார்த்துருப்போம். டெஸ்ட்டு நாங்கள் எழுதிருப்பீங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த 5 பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். லைட் இஸ் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. ஸோ லைட்ன்றது ஒரு எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம். அதே போல் இட்ஸ் ட்ராவல் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ லைட்ஸ் எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ராவல் ஆகும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். அதே போல் ஸ்பீட் ஆஃப் த லைட், தட் இஸ் 3 × 10⁸ meter per second. The third one is the light does not need any medium for its propagation. Already பார்த்துருப்போம். சவுண்ட் வேவ் ப்ரொபகேஷன் ஆகணும்னா தட்ஸ் தேவை இம்பார்ட்டன்ட் ஒன். மீடியம் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் லைட் வேவ் ப்ரொபகேஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு மீடியம் எதுவுமே தேவையில்லை. இட் கேன் ட்ராவல் த்ரூ த வேக்யூம். ஒன்லி வந்து வேக்யூமில் உங்களுக்கு ட்ராவல் ஆகும் லைட் அப்படின்றத பார்த்துருவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் 8 கொஸ்டின் இருக்குது. போகிறோம். அமாங் த விசிபிள் லைட், violet light and the lowest wavelength and red light is the highest wavelength. இதில் wavelength எதுக்கு வந்து கம்மியான wavelength அப்படின்னா violet, and highest wavelength எதுக்கு அப்படின்னா that is ரெட்டுக்கு தான் highest wavelength. அதனால தான் என்னென்னா வயலட்லேருந்து உங்களுக்கு ரெட்டு ஃபார்ம் ஆகும். டிஸ்பர்ஷன் ஆகும்போது, லைட் டிஸ்பர்ஷன் ஆகும்போது, ஒயிட் லைட் டிஸ்பர்ஷன் ஆகும்போது 7 கலர்ஸ் அதில் ஃபார்ம் ஆகும். அதான் விப்ஜிஆர் அப்படின்ற கான்செப்டில் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா விப்ஜிஆர் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வந்து வயலட் ஸ்டார்ட் ஆகும், லாஸ்ட்டில் வந்து ரெட் போகும். ஸோ ஏன்னா வயலட் மீன்ஸ் லோவஸ்ட் வேவ்லென்த் அண்ட் ரெட் இஸ் ஹையஸ்ட் வேவ்லென்த். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அதை ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் ஆன்சரில் கேட்டாங்கன்னா ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ் எழுதுங்க. பிக் கொஸ்டினில் கேட்டாங்கன்னா 8 ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் எழுதாகும். நெக்ஸ்ட் இதில் ரெஃப்ராக்ஷன் ஆகுது. லைட் வந்து ஒரு பிளேஸில் இருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் ஆகும்போது ரெஃப்ராக்ஷன் அப்படின்றது நடக்கும். ஸோ ரெஃப்ராக்ஷன் என்ன அப்படி ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த ரெஃப்ராக்ஷன், திஸ் இன்சிடென்ட் லைட் அண்ட் ரெஃப்ராக்டட் அண்ட் நார்மல் டு த பிளேன், மூணுமே வந்து ஒரே பாயிண்டில் மீட் ஆகும் அப்படின்றத படிச்சிருப்போம். திஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் த ரெஃப்ராக்ஷன். அதே போல் செகண்ட் லா ஆஃப் த ரெஃப்ராக்ஷன், sin A by sin R is equal to μ2 by μ1. That is mu is equal to c by v. That is mu is the refractive index. Refractive index kind of equation c by v அப்படின்றது. c is the velocity of the light, v is the velocity. The speed of the light medium low for the refractive index and the medium of the eye and vice versa. So இப்போ refractive index calculate பண்ணோம்னா நம்ம c value v value தெரிஞ்சா refractive index value நம்ம calculate பண்ணிக்கலாம். So next பார்த்தீங்கன்னா this when the beam of the white lights or composite light, that is the refraction of the composite light, dispersion of the light. அதாவது டிஸ்பர்ஷன் ஆஃப் த லைட்னா அதாவது 7 கலர்ஸாக அவர் பிரியுது. எப்பயுமே வந்து ப்ரிசத்தில் ஒரு ஒயிட் லைட் வந்து படும்போது என்ன ஆகணும், தட்ஸ் டிஸ்பர்ஷன் ஆகும். டிஸ்பர்ஷன் ஆகிட்டு 7 கலர்ஸாக உங்களுக்கு பிரியும். அதான் வந்து விப்ஜிஆர் அப்படின்ற கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். தட்ஸ் ஏன் அப்படி 7 கலர்ஸாக பிரியுதுன்னா இட்ஸ் டிபெண்டிங் அப்பான் த வேவ் லென்த். வயலட்டோட வேவ் லென்த் வேறு இருக்கும், ரெட்டோட வேவ் லென்த் வேலை இருக்கும். ஏன்னா லோவஸ்ட் வேவ் லென்த் வந்து வயலட், ஹையஸ்ட் வேவ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெட். ஸோ அதனால் என்னன்னா 7 கலர்ஸாக உங்களுக்கு பிரியும். அதான் வந்து டிஸ்பர்ஷன் அப்படின்ட்டு. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துங்க. ஸோ அதோட செகண்ட் ஆஃப் த ரெஃப்ளெக்ஷன் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்னெல்ஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க, ஆல்சோ கால்ட் as ஸ்னெல்ஸ் லா. sin A by sin R is equal to μ2 by μ1. So incident angle, it's a refraction angle, that is equal to refractive index for the second medium, refractive index for the first medium. நெக்ஸ்ட் அது ஸ்கேட்ரிங் ஆஃப் த லைட்ஸ். ஸ்கேட்ரிங் அப்படின்றது ஒரு இடத்துல லைட் பட்டு ஸோ அது வந்து என்னென்னா இன்னொரு இடத்துல டைஃபேக்ஷன் ஆகிட்டு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ ஸ்கேட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சன்லைட் என்டர்ஸ் த அட்மாஸ்பியர், atoms and molecules of the different gases present in the atmosphere reflect the light's possible direction. This is called as scattering of the light. என்னன்னா டஸ்ட் மாலிகூல்ஸ், சன்லேருந்து வர லைட் என்ன ஆகும்னா டஸ்ட் மாலிகூல்ஸை போட்டு அந்த லைட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதான் வந்து ஸ்கேட்ரிங் அப்படின்றது. ஸோ அதோட இன்ட்ராக்டிங் பாடி எந்த பார்ட்டிகள் வந்து இன்ட்ராக்ட் ஆகுதோ அதான் வந்து ஸ்கேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேட்டரிங்கில் 3 டைப்பாக இருக்கும். எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இன்எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங்னா என்னென்னு பார்த்தோம்னா the energy of the incident beam of the light and scattered beam of the light same, then is called as elastic energy. ஒரு பிளேஸில் வந்து இன்சிடென்ட் ஆகிட்டு ரெஃப்ராக்ட் ஆகும்போது இன்சிடென்ட் ஆகிற எனர்ஜியும் ரெஃப்ராக்ஷன் ஆகிற எனர்ஜியும் சேமாக இருந்ததுன்னா அது வந்து எலாஸ்டிக் கேட்டரிங். பட் ஆனால் சேஞ்ச் ஆச்சுன்னா எனர்ஜி, தட் இஸ் வந்து இன்எலாஸ்டிக் கேட்டரிங். அது இன்எலாஸ்டிக் கேட்டரிங் தான் 4 டைப்ஸ் சொல்லியிருப்பாங்க. ரேடியல் ஸ்கேட்டரிங், மீ ஸ்கேட்டரிங், டிண்டார் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்கேட்டரிங். இதெல்லாம் கிளாஸில் படிச்சிருப்போம். இதெல்லாம் ஒரு தடவை திரும்பி ரிவைஸ் பண்ணி பார்த்து. நெக்ஸ்ட்டு ஸோ அதர் டைப் lenses. So the lens is optically transparent medium bounded by the 2 spherical refracting surface, one plane to another spherical plane. So lens அப்படின்னா இது வந்து லென்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதில் வந்து 2 ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் இருக்கும். இதில் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. திஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ், திஸ் வந்து கான்கேவ் லென்ஸ். ஸோ ரெண்டு சைடுமே வந்து சர்க்கிள் ஸ்பேஸ் ஷேப்பாக இருந்ததுன்னா அது வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதனோட மிடில் பார்ட் பார்த்தோன்னா திக்காக இருக்கும், இதனோட மிடில் பார்ட் பார்த்தோன்னா தின்னாக இருக்கும். பார்த்தோன்னா எட்ஜ் பார்த்தோன்னா இது தின்னாக இருக்கும், இது எட்ஜ் வந்து இது திக்காக இருக்கும். ஸோ இதான் டிஃபரன்ஷியேஷன் கான்வெக்ஸ் லென்ஸும் கான்வெக்ஸ் லென்ஸும். இது வந்து
ரெண்டு சைடுமே வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருந்ததுனா அது பை கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு இருக்கும். ஒரு சைடு மட்டும் ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருந்ததுனா அது பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் அ பாசிட்டிவ் மெனிஸ்கஸ். உங்களுக்கு என்னென்னா ஒரு பிறை மாதிரி தெரியும். இந்த மாதிரி இந்த லென்ஸ் எதுனா பாசிட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அதே போல் கான்கேவ் லென்ஸ், இது ஒரு சைடு லென்ஸு, அதே போல் ஒரு சைடு மட்டும் சர்க்கிளாக இருக்குது, திஸ் பிளேனோ கான்வெக்ஸ் லென்ஸு. ஸோ இந்த மாதிரி தான் அந்த நெகட்டிவ் மெனிஸ்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத ஒரு பிக்சரில் கொடுத்துருவோம். இப்போ லென்ஸ் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ் வைக்கிறோம், இல்லை கான்வெக்ஸ் லென்ஸ் வைக்கும்போது நம்ம ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் வச்சோம்னா இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்றது டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பிளேஸ், ஒரு இன்ஃபினிட்டி பிளேஸ் நம்ம இமேஜ் வைக்கும்போது எந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்ட் வைக்கும்போது எங்கே இமேஜ் ஃபார்ம் ஆகும் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. இது ஒரு 4 ரூல்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு பிக் கொஷனில். அந்த பிக் கொஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதில் ஃபஸ்ட் ரூல் 1 என்ன சொல்லியிருக்காங்க, when the ray of the light strike the concave or convex lens obliquely it is optical center continuous follows path without any deviation. எந்த டீவியேஷன் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகும். ஸோ இன்ஃபினிட்டி பொசிஷன் வைக்கும்போது இது வந்து ஃபஸ்ட் ரூல். அதே போல் செகண்ட் ரூல், தேர்ட் ரூல், 4 ரூல் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 4 ரூலுமே இம்பார்ட்டன்ட். ஒன் பிக் கொஷன் இதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட்ஸ் ரெஃப்ராக்ஷன் த்ரூ த கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தது கான்கேவ் லென்ஸ், கான்வெக்ஸ் லென்ஸ். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸில் ரெஃப்ராக்ஷன் ஆகும்போது எப்படி ரெஃப்ராக்ஷன் ஆகும், ஸோ ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது எப்படி ரெஃப்ராக்ஷன் ஆகும், ஆப்ஜெக்ட் பிளேஸில் பியாண்ட் த சி அதாவது சென்டர் ஆஃப் த கர்வேச்சர் பியாண்டில் வைக்கும்போது எப்படி ரெஃப்ராக்ஷன் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் இது அப்ளிகேஷன்ஸ் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் ஆர் யூஸ் ஃபார் த கேமரா லென்ஸ் எங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க, இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, கான்கேவ் லென்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அப்ளிகேஷன்ஸ் ஷார்ட் ஆன்சர் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் கான்வெக்ஸ் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஃபார் த கேமரா லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் மேக்னிஃபைங் லென்ஸ், அதாவது மேக்னிஃபைங் அப்படின்னா ஒரு பெருக்கம் செய்கிறது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக காமிக்கிறது. ஸோ அந்த மேக்னிஃபைங் லென்ஸில் கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தே ஆர் யூஸ் ஃபார் த மேக்கிங். அதே போல் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப், ப்ரொஜெக்டர்ஸில் யூஸ் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறோம்னா கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தே ஆர் யூஸ் ஃபார் த கரெக்ட் த டிஃபெக்ட் ஆஃப் த விஷன். ஹைப்பர்மெட்ரோபியாவுக்கு டிஃபெக்ட் கரெக்ட் பண்ணுறதுக்கு எந்த லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா கான்வெக்ஸ். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அந்த மார்க் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஃப்ராக்ஷன் த்ரூ த கான்கேவ் லென்ஸ் ரெஃப்ராக்ஷன் ஆகும்போது ஆப்ஜெக்ட் அட் இன்ஃபினிட்டியில் வைக்கும்போது எப்படி ரெஃப்ராக்ஷன் ஆகும், அதே போல் ஆப்ஜெக்ட் வந்து பியாண்ட் த சீல வைக்கும்போது எப்படி ரெஃப்ராக்ஷன் ஆகும். ஸோ அதெல்லாம் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்து. அதே போல் ஃபோக்கல் லென்த்தோட ஃபார்முலா, திஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இதை வச்சு பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ராப்ளம் போட்டுருவோம். ஸோ 1/f is equal to 1/v minus 1/u. தட் இஸ் ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், தட் இஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ். ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணினா உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் கிடச்சிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாவும் அதை படிச்சிங்க. நெக்ஸ்ட் அதில் சைன் கன்வென்ஷன் நம்ம எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் இஸ் ஆல்வேஸ் பிளேஸ் ஆன் த லெஃப்ட் சைட். எப்பயுமே வந்து லெஃப்ட் சைடில் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சைன் கன்வென்ஷன் மோஸ்ட்லி வந்து நெகட்டிவில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே போல் ஆல் த டிஸ்டன்ஸ் ஆர் மெஷர் ஃப்ரம் த ஆப்டிக்கல் சென்டர் ஆஃப் த லென்ஸ். எங்கே மெஷர்மெண்ட் பண்ணுவாங்கன்னா லென்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் சென்டரில் தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் இன் த சேம் டைரக்ஷன் ஆஸ் தட் த இன்சிடென்ட் ஆர் டேக்கன் ஆஸ் அ பாசிட்டிவ். ஸோ எந்த டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறாங்களோ அதே பிளேஸ் இமேஜ் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ், ஆப்போசிட்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவில் எடுக்கணும். த டிஸ்டன்ஸ் மெஷர்ட் அப்வர்ட் அண்ட் பர்பெண்டிகுலர் பிரின்சிபல் ஆக்சிஸ் டேக்கன் அஸ் பாசிட்டிவ். அதோட அப்வர்டில் எதுனா பாசிட்டிவ், டவுன்வர்டில் எதுனா நெகட்டிவ் எடுத்துக்கணும் நீங்கள். நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் த லென்சஸ். தட்ஸ் மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக உங்களுக்கு காட்டுது. ஸோ அந்த எப்படி வந்து மேக்னிஃபிகேஷன் லென்சஸ்க்கு என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை ஒரு ப்ரிப்பேர் பண்ணிங்க. கொடுத்துருக்காங்க h prime divided by h. இட்ஸ் மேக்னிஃபிகேஷன் போகிறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். ஸோ ஹைட் ஆஃப் த இமேஜ், ஒரு இமேஜ் வைக்கிறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம்னா அந்த ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, ஸோ அதனோட இமேஜ், அதுக்கப்புறம் ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் மேக்னிஃபிகேஷன் இஸ் ஈக்குவல் v/u அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா. திஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார்முலா. 1/f is equal to mu minus 1 1/r1 minus 1/r2. தட்ஸ் f-ன்றது ஃபோக்கல் லென்த் அண்ட் mu is the refractive index and 1/r1 அதாவது ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ஃபாதர். எப்படின்னா ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி வந்து லென்ஸ் மேக்கர் ஃபார்முலாவில் ரெண்டு லென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதில் ஃபஸ்ட் லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் அண்ட் செகண்ட் லென்ஸோட ரேடியஸ் ஆஃப் த கர்வேச்சர் ரெண்டு சப்ட்ராக்ஷன் பண்ணினா ஃபோக்கல் லென்த் உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதே போல் பவருக்கான பவர் இஸ் ஈக்குவல் டு 1/f, அதாவது ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ஃபோக்கல் லென்த் தான் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் ஒன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஒன் ஃபார்முலா. நெக்ஸ்ட் டேபிள் பார்த்துங்க. கான்வெக்ஸ் லென்ஸுக்கும் கான்கேவ் லென்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஷியேஷன் ஷார்ட் ஆன்சரில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் ஷார்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஹியூமன் ஐ. ஸோ இந்த ஹியூமன் ஐ உங்களுக்கு கிடையாது, இது ஒமிட்டட் போர்ஷன்ஸ், இது வேண்டாம். மைக்ரோஸ்கோப். ஸோ இம்பார்ட்டன்ட் இதில் வந்து சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதில் பிக் கொஷனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஸோ இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் அப்படின்றது இதில் கொடுத்துருப்பாங்க சார். ஆஸ் எ கான்வெக்ஸ் லென்ஸ், ஆஸ் எ ஷார்ட் ஃபோக்கல் லென்த்.
ஸோ மோஸ்ட்லி சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஷார்ட் ஃபோக்கல் லென்த் தான். இட்ஸ் ஹெல்ப் டு நியர் த ஹை டு கெட் enlarge image small objects. ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு பெருசாக பண்ணி காட்டும் நியர் த எட்ஜ் ஐயில். இட்ஸ் கால்ட் அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க பிகாஷனில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் த டைனி ஆப்ஜெக்ட்ஸ். இட் ஹஸ் பெட்டர் மேக்னிஃபிகேஷன் பவர் than the simple microscope. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணும்போது மேக்னிஃபிகேஷன் பவர் இஸ் ஹையர் ஃபார் த காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஏன்னா இது அதை விட உங்களுக்கு பெருசாக காட்டும். So the magnification power of microscope can be increased by the decreasing the focal length of the lens used due to the constructional limitation. The focal length of the lens cannot be decreased beyond the contained limit. This problem can be solved by using the two separate biconvex. ஏன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் கம்பேர் பண்ணும்போது இதில் ரெண்டு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் பைகான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் அது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு ஹையராக மேக்னிஃபிகேஷன் பண்ணி காட்டுவது. சில கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் கொடுத்துருப்பாங்க. இதை ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் பிக் கொஸ்டின் ஒன். அதுக்கப்புறம் ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப். ஸோ எந்த பிளேஸில் நம்ம ஒரு பிளேஸ் வந்து இன்னொரு பிளேஸில் வச்சு நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணுவாங்க. இதில் முக்கியமான லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். இதை மார்க் பண்ணிங்க ட்ராவலிங் மைக்ரோஸ்கோட லீஸ்ட் கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து டெலஸ்கோப். I have seen the recent linear eclipse with our naked eye. We cannot visualize the phenomena distinctly. How can we see a distinct object clear manner? It is possible without telescope. So ரொம்ப ஹையர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டை உங்களுக்கு பெருசாக மேக்னிஃபை பண்ணி காட்டுறதுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா டெலஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் மேலே நம்ம சன் இருக்குது, இல்லை சூரிய கிரகணம் வருது, சந்திர கிரகணம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு எது யூஸ் பண்ணுவோம்னா டெலஸ்கோப் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹையர் டிஸ்டன்ஸில் இருக்கிறது உங்களுக்கு ஈஸியாக வந்து ஃபோக்கஸ் பண்ணி மேக்னிஃபை பண்ணி ரிசால்விங் பவர் மூலமாக மேக்னிஃபை பண்ணி உங்களுக்கு காட்டும் டெலஸ்கோப் அப்படின்றது. இதை ப்ரிப்பேர் பண்ணி அதே போல் இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் பார்த்துக்க. ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். ஸோ இது பிளானர்ஸ் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறது, பிளானர்ஸோட சைஸு அதோட பொசிஷனை பண்ணுறது டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். அதை அதையும் ப்ரிப்பேர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இதோட அட்வான்டேஜஸ் இம்பார்ட்டன்ட் நோட். ஓகே, ஸோ இந்த லெசனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் ஆல்ரெடி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க, ஒமிட்டட் போர்ஷன்ஸ் போக. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் லெசன் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம கிளாஸில் நம்ம ரிவைஸ் பண்ணியிருப்போம். கிளாஸில் டெஸ்ட் வச்சு நான் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஒரு எக்ஸாமை உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கப்புறம் வர இருக்கிற லெசன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சு எதாவது ஒமிட்டட் போர்ஷன்ஸ் எதாவது நம்ம படிக்கிற போர்ஷன்ஸ் எது ஆல்ரெடி சொல்லியிருப்போம்ல, அதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னும் போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and promises. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkkam, Puducherry 7.